கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு பிரயோஜனமாய் இந்த வேத வசனத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற, இந்த வேத வசனத்தை வைத்து பிடித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழுந்து போ. யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாரை பார்த்து எழுந்து போன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். யார் இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினானோ அவனை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ எழுந்து போ. அதுக்கப்புறம் தான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்களை எதிர்பார்த்திருக்கிற நாம், மாற்றங்களை எதிர்பார்த்திருக்கிற நாம், விடுதலைகளை எதிர்பார்த்திருக்கிற நாம், கர்த்தர் சமூகத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற நாம் எழுந்து போகணும்னா, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு செல்லணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். முகங்குப்புற விழுந்து, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற மகனாக, மகளாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பாதத்தில் இருந்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமா? ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடந்து ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமா? தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஸ்தோத்திரம் சொன்னால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். தமிழ் வேதாகமத்தில் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு போட்டிருக்கு. நான் அடிக்கடி பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த வசனத்தை சொல்லும் பொழுதெல்லாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தை ஃபெய்த் ஹேத் மேட் தி ஹோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தை ஃபெய்த் ஹேத் மேட் தி ஹோல். விசுவாசம் உன்னை முழுமையாக்கிறது. மேட் தி ஹோல், ஹோல்னா முழுமையாக்குறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்ட ரோகத்தில் இருந்த ஒரு மகனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் இது. 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். 10 பேரை பார்த்து சொன்னாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க? ஆமா, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க? காண்பியுங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்படி அவர்கள் போகையில் என்ன செய்தார்கள்? சுத்தமானார்கள். குஷ்டரோகிகள் 10 பேரும் சுத்தமானார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. போகையில் அவர்கள் சுத்தமானார்கள். எங்க போகையில்? ஆசாரியனிடத்தில் தங்களை காண்பிக்க போகையில் 10 பேரும் சுத்தமானார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 10 பேரும் சுத்தமானார்கள். சுத்தமான 10 பேர்ல ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். சுத்தமானவர்கள் 10 பேர். 9 பேர் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல அவர்கள் விரும்பாதபடி சுத்தமான உடனே தங்கள் தங்கள் காரியங்களை செய்ய போயிட்டாங்க. இந்த ஒருவன் மாத்திரம் இந்த சமாரியன் ஆகிய, இந்த அந்நியன் ஆகிய இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் இயேசுவின் பாதத்திலே வந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதுதான் ஏசப்பா கேட்கிறாரு, சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு தேவனை மகிமைப்படுத்திருக்கிறது இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் எவன் இயேசுவின் பாதத்திற்கே வந்து விழுந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னானோ,
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானோ அவன் சுத்தமாகல, அவன் குஷ்டரோகம் சுத்தம் மட்டும் ஆகல. அந்த வேத வசனம் சொல்கிறது, அவனுடைய விசுவாசம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்த அவனுடைய விசுவாசம் அவனை முழுமையாக்கினது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குஷ்டரோகம் என்றால் வந்தால் இந்த காலத்தில் கொஞ்சம் கம்மி, மருந்துகள் நிறையா கண்டுபிடிச்ச பிறகு அது ரொம்ப கம்மி. ஆனால் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா குஷ்டரோகம் பிடித்தவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாம் அறகுறையாக இருக்கும் உறுப்பு. நான்லாம் சின்ன பிள்ளையில் ஒரு குஷ்டரோகம் பிடித்த ஒரு நபரை பார்த்துருக்கிறேன். ஆமாம், மாம்பழ சங்கம் என்கிற ஒரு பண்டிகை நாட்களில் நம்ம திருநெல்வேலியில் இந்த 100ஆண்டு மண்டபத்துக்கு வெளியே வச்சு இருப்பாங்க, குஷ்டரோகிகள் வரிசையாக இருப்பாங்க. அதெல்லாம் நான் இன்றைக்கி சின்ன வயசில் பார்த்தது இன்னும் என் கண்முன்னால் நிற்கிறது. ஒரு குஷ்டரோகிக்கு அவங்களுக்கு வாயும் மூக்கும் ஒரே துவாரமாக இருந்துச்சு. அரிச்சு மூக்கும் வாய் இந்த மேலே உள்ள உதடியில் ஒரே துவாரமாக இருந்துச்சு. எது மூக்கு எது வாயினே தெரியாது. இதுதான் குஷ்டரோகம். கையெல்லாம் முடிச்சு இருக்கும். சுத்தமாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த முடிச்சு இருந்த புண்ணுகள் அப்படி ஆறி இருக்கும். இந்த ஒரு ஹோல் இருக்கு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆறி இருக்கும். அதுதான் சுத்தம். 10 பேரும் சுத்தமானார்கள், ஆனால் இந்த ஒருவன் மாத்திரம் முழுமையானான். முழுமைன்னா முடிச்சு போய் இருந்த அந்த கை விரல் புதுசா வந்திருக்கிறது. இப்படி நான் சொல்ற மாதிரி மூக்கும் வாயும் ஒரே துவாரமாக இருந்தவர்களுக்கு மூக்கு தனியா, வாய் தனியா, உதடு தனியா வந்திருக்கிறது. அதான் மேட் பை ஹோல், மேட் தி ஹோல். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த விசுவாசம் உன்னை முழுமையாக்கினது. எது அறக்குறையா இருந்துச்சோ அதை முழுமையாக்கினது. அதான் ஆங்கில வேதமத்தினோட அர்த்தம். தமிழ் மொழிபெயர்ப்புல கொஞ்சம் மாறி இருக்கிறது, அவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்துல நீங்க இயேசுவின் பாதத்துல விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற பிள்ளையாக இருந்தால், அவர்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக இருந்தால், மீண்டும் சொல்றேன், அவன் இயேசு சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக இருந்தால், எது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களில் அரை குறையா இருக்கிறதோ, எது தெளிவில்லாமல் இருக்கிறதோ, அத்தனையும் என் ஆண்டவர் இன்னைக்கு முழுமையாக்க போகிறார். உங்க விசுவாசம் உங்களை ரட்சித்தது. எழுந்து போ. வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முன்வாருங்கள். நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் நாம எழுந்து போக சொல்லுவாரு. சும்மா எழுந்து போக சொல்ல மாட்டாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி எல்லா காரியத்திலையும் ஒரு மாற்றத்தை, ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தையை நீர் கொடுத்து இன்னைக்கு திடப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை, முகங்குப்புற உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீங்க எழுந்து போவதற்கு உத்தரவிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முழுமையான விடுதலையை பெற்று செல்ல என் ஆண்டவர் நீர் கிருபை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் குறைவோடு கூட இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்தில் தேவையோடு இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்தில் கர்த்தருடைய அனுக்கிரகம் வேண்டும் என்று சொல்லி காத்து நிற்கிறார்களோ, எந்த காரியத்தில் பிள்ளைகளோடு கூட இணைந்து நீர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்களோ, என்ன காரியம் உடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் ஒரு விசுவாசத்தோடு வாஞ்சையோடு இருக்கிறாங்களோ, அந்த காரியம் அத்தனையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முழுமை பெற, முற்று பெற, என் ஆண்டவர் பூரணப்பட நீங்க கிருபை செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்களா, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, உடைய பாதத்திலே முகங்குப்புறமாய் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ரட்சிக்க அனுபவத்தில், பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தில், பூரணப்படுகிற அனுபவத்தில் பிள்ளைகளை மாற்றுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். கிருபைகள் பெருகட்டும். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. ரத்தக்கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்று பூரணப்பட்ட பிள்ளைகளாக கடந்து செல்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God bless you.